நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புதிதாக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்தும் அதனை சமஸ்கிருத மொழியில் தலைப்பு வைக்கப்பட்டதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து மாநில துணைத் தலைவர்கள் VR ராம்குமார் மற்றும் SK ஆதாம் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக நுழைவாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் புதிதாக கொண்டுவரப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை உடனே திரும்ப பெற வேண்டும் எனவும் குற்றவியல் சட்டங்களுக்கு தலைப்பினை சமஸ்கிருத மொழியில் வைத்துள்ளதை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் கோபி. 1 ஜூலை அன்று அமுல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் சட்டங்களின் மாற்றங்களையும் ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி கடந்த 28 வெள்ளியன்றும் அமுல்படுத்திய 1ஆம் தேதி அன்று தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பு அன்றைய தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து நீதிமன்ற பணிவிலகல் போராட்டத்தை அறிவித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டங்களை ஒன்றிய அரசு உடனடியாக அந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெற வலியுறுத்தி நாங்கள் போராடி வருகின்றோம். இந்த போராட்டமானது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டமாகும். இந்த சட்டத்தின்படி ஒருவரை கைது செய்தால் 15 நாட்கள் காவலில் வைக்க வேண்டும் என்று பழைய சட்டங்கள் இருந்த போதும் இந்த சட்டத்தின் புதிய சட்டத்தின்படி அவை 60 நாட்களும் நீடிக்கும். அதே போன்ற பெயில் பிணை மனுக்களை நீங்கள் உடனடியாக தாக்கல் செய்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக பிணை கிடைக்காது. அது நீங்கள் நடத்தி உங்களை குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்க வேண்டும் என்று இந்த சட்டம் கூறியதை கண்டிப்பாக எந்த சாமானியனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த சட்டம் முழுக்க முழுக்க பொதுமக்களை பாதிக்கின்ற சட்டம். ஆகவேதான் வழக்கறிஞர்கள் வீதியில் இறங்கியும் நீதிமன்றத்தை பணி விலகியும் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஒன்றிய அரசு இனிமேலும் செவிசாய்க்காமல் இந்த போராட்டத்தை மூலம் உடனடியாக திரும்ப பெற நாங்கள் வலியுறுத்துகிறோம். குற்றவியல் நடைமுறை சட்டத்தையும் இந்திய தண்டனை சட்டத்தையும் இந்திய சாட்சிய சட்டத்தையும் மாற்றி உருகுலைத்து சமஸ்கிருதத்தில் வாய் நுழையாதபடி மாற்றி அமைத்து புதிய சட்டங்களாக அறிமுகப்படுத்தவில்லை. தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பு என்றுமே ஏற்றுக்கொள்ளாது. உடனடியாக மத்திய அரசு அச்சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்துவோம். இன்னும் உக்கிரேசமாக இந்த போராட்டம் தீவிரமடையும். இந்த போராட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, எந்த ஒரு விவாதமுமின்றி 143 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து இந்த கொடிய சட்டங்களை நீங்கள் நிறைவேற்றியுள்ளீர்கள் என்றால் உங்களுடைய பிஜேபியினுடைய கொள்கைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தவும் திணிக்கவும் தான் இதை செய்கிறீர்கள். உடனடியாக நீங்கள் இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற வலியுறுத்துவோம். மீண்டும் நாங்கள் கூட்டமைப்பின் சார்பாக வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் விடமாட்டோம் என்பதை தெரிவித்து இந்த மீண்டும் போராட்டம் தொடரும். இன்றைய தினம் எங்களுடைய கூட்டமைப்பின் தலைவர் அண்ணன் மாரப்பன் அவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பார். அதன்படி வழக்கறிஞர்கள் போராட்ட களத்தில் நாங்கள் மீண்டும் நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.